ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜாவி ஸ்வீட். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடையும் தேங்காய் சட்னியும் செய்கிறேன். நான் எப்படி அடை செய்வேன்னா, என்னென்ன ஊற வைப்பேன்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, இது போட்டு தான் நாங்கள் ஊற வைப்போம். உளுந்தும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1.5 கிண்ணம் போடுங்க, துவரம்பருப்பு 1/2 கிண்ணம் போடுங்க போதும். அதே மாதிரி அரிசியை பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இருக்குது பார்த்திங்களா, இட்லிக்கு போடுற அரிசி, அது 1 கிண்ணம் போட்டுருங்க. சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு 1/4 கிண்ணமும் பச்சரிசி 1/4 கிண்ணமும் சேர்த்து போட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே போடாதீங்க, பருப்பு தான் அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுவேன். மஞ்சத்தூளும் அதோடு சேர்த்து அரைக்க மாட்டேன். அரைச்சதுக்கப்புறம் அதில் கொட்டிட்டு இதை நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அரைக்கும் போது என்னென்ன செய்யணும்னா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, காஞ்ச மிளகா, இதை 4ஐயும் போட்டு நான் அரைச்சிடுவேன். அதோடு சேர்த்து மஞ்சத்தூளை போட மாட்டேன். தனியாக மஞ்சத்தூள், இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுட்டு அரைச்சது எல்லாத்தையும் கொட்டிடுவேன். கொட்டிட்டு உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டுட்டு இதோடு சேர்த்து வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா முக்கியமானது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை கொஞ்சம் போடுங்க. முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடைக்கி. இருக்கிறவங்க போடுங்க, அவங்க வச்சுருக்கிறவங்க போடுங்க. சில பேர் வீட்டில் மரம் இருக்கும், அதனால் அவங்க டக்குன்னு பறித்து போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டி கொடுக்குங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி தெரியாது. அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் செய்வாங்க பாருங்கள், முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும்பாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். அப்புறம் செஞ்சு பார்த்தா நெசமாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அடை ஊற்றி காமிக்கிற பாருங்களா, அவ்வளோ நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுக்கோங்க, தோசை மாவு மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப கெட்டியாலாம் வச்சிடாதீங்க. அதே மாதிரி அடை மாவு எப்படி இருக்குன்னா, கொரன்னு இருக்கணும். அப்படியே நைஸாக இருந்துச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கடைசியாக ஃபைனலாக தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, சில பேர் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நல்லா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு போட்டுட்டு அந்த தேங்காவையும் இதில் போட்டுருவேன். இப்போ தேங்காய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் முருங்கைக்கீரை, இது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் போட்டுருவேன். அரைக்கும் போது இஞ்சி, பூண்டு, சோம்பு, காஞ்ச மிளகா, பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். இதாங்க இதுக்குள்ளே இது ரெசிபி. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய், முருங்கைக்கீரை கட்டாயமாக போடுங்க, ரொம்ப டேஸ்டி இருக்கும். உங்களுக்கு பல்லாக போடணும்னா குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க. இல்லை நாங்கள் துருவியே போடுறோம்னா துருவி கூட போட்டுக்கணும். நான் துருவி தான் போட்டு வச்சுருக்கேன். செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மட்டும் என்ன செய்வேன்னா, கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து வச்சு சாப்பிட்ருவேன். இங்கே பாருங்கள், ஊற்றி காமிக்கிறேன். இது ஹெல்த்தி வேலை. நமக்கு எல்லா பருப்புமே சேர்ந்துருது இல்லைங்க. உளுந்து மட்டும் ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிஸாக வருது பாருங்கள். தெரியலையா? இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும். அழகாக தேய்ச்சிட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆக்க விட்ருங்க. முன்னாடி எடுத்துடாதீங்க. இப்படி செஞ்சு அவ்வளோதான். அப்படி எண்ணெயை சுற்றி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும். 1-2 சாப்பிட்டாலும் நச்சுன்னு இருக்கணும். சும்மா கடமைக்குன்னு சமைச்சு சாப்பிட்டோம்னா பிள்ளைங்களும் சாப்பிடாது. என்னம்மா இப்படி செஞ்சுருக்கேன்னு கேட்குங்க. அப்படியே முறுமுறுன்னு நல்லா பார்க்கவே ஆசையாக இருக்கணும், சாப்பிடணும். அது மாதிரி உப்பு மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு தான் சாப்பாட்டை கெடுத்துரும். கரெக்டான அளவு போட்டிங்கன்னா நம்ம தப்பிச்சோம். கொஞ்சம் கூட குறைச்சிருந்தா கூட ஓகேங்களா. ஆனால் கூட போயிடுச்சு, சான்ஸே இல்லை. வாயில் வச்சா இதோட டேஸ்ட் எல்லாம் அந்த உப்பு எடுத்துரும். உப்போட ஸ்மெல் மட்டும்தான் நமக்கு, அந்த கரிப்பு மட்டும்தான் நமக்கு இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிட்டு செய்யுங்க. அது இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அடையெல்லாம் சுட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பருப்புகள் எல்லாமே இதில் கலந்துருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் அது ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் பாப்பாவுக்கு கொடுத்ததில்லை, இதான் முதல் தடவை கொடுத்தேன். அடைனா என்னம்மான்னு கேட்டுச்சு. நான் சுட்டு தரேன். நான் அடையெல்லாம் எப்போயாவது ஒரு கதாங்க செய்வேன், அடிக்கடி செய்ய மாட்டேன். நேரமே இருக்காதா, கடைன்னு ஓடுவோமா, நம்ம வேலை அதிகமாக இருக்கும். வீட்டு வேலையும் நம்ம ஒருத்தரே எல்லாம் பார்க்குறனால, வயசும் கூடி போச்சா, எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறதுனால அடைக்கு அவ்வளோவா செய்ய மாட்டேன். மாதம் ஒருக்கா தான் அடை செய்வேன். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, உப்புமா, இப்படி தான் எங்கள் வீட்டில் சமையல். இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் காலையில் அடையும் தேங்காய் சட்னி இங்கே பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். நான் அரைக்கிறது என்ன செய்வேன்னா, தாளிக்க மாட்டேன். தாளிக்காமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனோம்னு வைங்களேன், தேங்காய் சட்னி தாளிக்காமல் தான் வைப்பாங்க. அதை சாப்பிட்டு அப்போ மட்டும் ரொம்ப நம்ம ருசியாக தானே சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள், அதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக தான் இருக்குது.
நான் தாளிக்காம தான் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் அந்த மாதிரி செஞ்சுருது. மதியானம் என்ன செய்யலான்னு இருக்கேன்னா, எங்கள் வீட்டுக்கார் சிக்கன் வாங்கிட்டு வந்து இருந்துச்சு. பாப்பாவுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் பாப்பாவுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 செஞ்சுட்டு, எங்கள் வீட்டுக்கார் பிரியாணி சாப்பிட மாட்டாரு. அதனால் அவருக்கு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு வெங்காய சாம்பார் வச்சு கொடுத்துடலான்னு இருக்கேன். வெங்காய சாம்பார்னால் அதில் வந்து சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் பிரியாணி வந்து எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது புதுசாக யூடியூப் ஆரம்பித்து செய்கிறேன். நான் கடகடன்னு எப்படி செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. வேக வேகமாக செய்கிறேன். இது தப்பாயிடுமா அது தப்பாயிடுமான்னு பார்த்து பார்த்து செய்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் அடையை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடையை செஞ்சு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கொஞ்சம் பயம் போகட்டும். பயம் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பிரியாணிலாம் செஞ்சு காமிக்கிறேன். இல்லைங்களா? அவ்வளோ மெலிசாக இருக்குங்க. இது வந்து செய்யும் போது என்ன செய்யணும், ஹஸ்பண்டையும் பிள்ளையும் உட்கார வச்சிடணும். அப்படியே சுட்டு சுட்டு தட்டில் போட்டு சூடாக கொடுத்தா தான் அது டேஸ்ட்டு இருக்கும். இல்லாட்டி பாருங்களேன் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆறுனாலுமே நல்லா இருக்காது. இதை சுட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரை போய் கூப்பிட்டுட்டு எல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்க வாசலில். பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்கள் மெல்லிசா அடடா. பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றது எதுக்கு சாப்பிடணும், பொறப்பே வந்து சாப்பிட்றதுக்காக தான். நல்லா ருச்சியாக மட்டும் சாப்பிட்டு பாருங்க. நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஹெல்த்தியாக எண்ணெய் கம்மியாக, நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா நீங்கள் ஏன் டாக்டர் வீட்டுக்கு போக போகிறோம்னா, நம்ம யாருமே டாக்டர் வீட்டுக்கு போக மாட்டோம். ஹெல்த்தியாக சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிக்கணும், எக்கச்சக்க தண்ணி குடிக்கணும். சில பிள்ளைங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்குதுங்க. தண்ணி நிறையா குடிக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஆயில் கம்மியாக சாப்பிடுங்க. அதுக்கு ஆயிலே இல்லாமல் சாப்பிட்றாதீங்க. உடம்புக்கு ஆயிலும் தேவை. அந்த நம்ம எலும்புகளோட மஜ்ஜைக்கெலாம் ஆயிலும் தேவை. ஆயில் சேர்க்கக்கூடாது. நீங்கள் சேர்க்காம விட்டிங்கன்னு வைங்க, உள்ள அதே வேலையை அது காமிச்சிடும். எலும்புக்கு வந்து அந்த நமக்கு எப்படி வண்டிகளுக்கெல்லாம் ஆயில் ஊற்றினா எப்படி நல்லா ஓடுது, அந்த மாதிரி தான் இந்த ஆயிலை நீங்கள் சேர்க்காம விட்டுட்டிங்கன்னா அது அங்கே உள்ளே வறண்டு போயிடும். வறண்டு போனால் என்ன ஆகும், ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாமே தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஐயோ அம்மானாலும் ஒன்றும் முடியாது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ மெல்லிஸான அடை, பார்க்கவே ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ மெரூன் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, சான்ஸே இல்லை பார்த்தீங்களா. இதுக்கு தான் வந்து அந்த பாசி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போடணும். பச்சரிசி கொஞ்சம் போடணும். உளுந்து கம்மியாக போடுவேன். இதோட டேஸ்ட் வேறு என்னங்க வேணும். வீட்டில் செய்கிறதோட என்னங்க, கடையிலலாம் சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்கார டைமில் வாங்குவாங்க, மொத்து இருக்கும். அவ்வளோலாம் ஒன்றும் டேஸ்ட்டாகவும் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு கடையிலலாம். இங்கே நம்ம முருங்கைக்கீரை போடுறோம், தேங்காய் போடுறோம், வெங்காயம் கட் பண்ணி போடுறோம், வெங்காயம்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோம், நிறைய கொத்தமல்லி தழை போடுறோம், அப்புறம் கருவேப்பிலை போடுறோம். இவ்வளவும் போட்டு செய்கிறோமே, அப்போ நம்ம வீட்டில் செய்கிற அடை எவ்வளோ டேஸ்ட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக பார்த்து செய்கிறோம். காஞ்ச மிளகா மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போடுங்க, சோம்பு போடுங்க. அவ்வளோதாங்க, மெல்லிசாக ஊற்றியாச்சுங்க. தோசையில் தான் மெல்லிசாக வரும், அடையில் எங்கேயாவது வருமா, அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். பார்த்து நம்ம வீட்டு மக்கள் சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணுங்கிற அந்த எண்ணத்தோடு செஞ்சு பாருங்கள். எந்த உணவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துடுங்க. நம்ம பிள்ளைக்கு, நம்ம புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என் வீட்டுக்காரே என் பிள்ளைங்க கூப்பிட போகிறேன். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மீட் பண்ணலாம். பாய்.